கண்ணொளி தந்தாய் வெண்ணிலாவாய் பேசா பக்தனுக்கு தேன்மொழி தந்தாய் பட்டமரம் ஆலமரம் தளிர்க்கை செய்தது உன் சக்தியின் சாதனை தானே பட்டமரம் ஆலமரம் தளிர்க்க செய்தது உன் சக்தியின் சாதனை தானே இங்கு வெட்டிய வேப்பிலை கசப்பதில்லை தேனே தேனே தன்னானே தன்னானே தானே தானே வந்தேனே வந்தேனே அம்மன் பூகள் பாட வந்தேனே ஆலமூடு அம்மன் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் ஆலம்மா புகழ் பாட வந்தேனே நானே நானே தன்னானே தன்னானே தானே தானே வந்தேனே வந்தேனே அம்மன் பூகள் பாட வந்தேனே ஆலமூடு அம்மன் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் ஆலம்மா புகழ் பாட வந்தேனே நானே நானே பொருள் வேண்டி வந்தால் பொருள் கிடைக்கும் நீ பொருள் வேண்டி வந்தால் பொருள் கிடைக்கும் அம்மன் அருள் வேண்டி நின்றால் அருள் கிடைக்கும் சொன்னது சொன்னபடி நடக்குது சொன்னது சொன்னபடி நடக்குது அம்மன் அருள்வாக்கு சொன்னது சொன்னபடி நடக்குது எல்லாமே அவள் எண்ணப்படி நடக்குது நடக்குது அம்மன் அருள்வாக்கு சொன்னது சொன்னபடி நடக்குது தன்னானே 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 தானே தானே வந்தேனே வந்தேனே அம்மன் பூகள் பாட வந்தேனே ஆலமூடு அம்மன் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் ஆலம்மா புகழ் பாட வந்தேனே நானே நானே மனம் வேண்டி தொழுதால் மனம் நடக்கும் மனம் வேண்டி தொழுதால் மனம் நடக்கும் திருமணம் நடக்கும் மனம் வேண்டி பிள்ளை வரம் கேட்டால் நீ மனம் வேண்டி பிள்ளை வரம் கேட்டால் தொட்டில் ஆடும் தன்னாலே 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 ஆலமோடு அன்னையின் அதிசயத்தை பார்த்து விடு உந்தன் கண்ணாலே 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 ஆலமோடு அன்னையின் அதிசயத்தை பார்த்து விடு உந்தன் கண்ணாலே 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 தன்னானே 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 தானே தானே வந்தேனே வந்தேனே அம்மன் புகழ் பாட வந்தேனே ஆலமூடு அம்மன் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் ஆலம்மா புகழ் பாட வந்தேனே நானே நானே நீர் பிரித்து பால் குண்டு மகளும் அன்னத்தை போல நீர் பிரித்து பால் குண்டு மகளும் அன்னத்தை போல நம் பாவத்தை பிரித்து நல்ல இதயத்தை தருவாவ எண்ணத்தை போல நம் பாவத்தை பிரித்து நல்ல இதயத்தை தருவாவ எண்ணத்தை போல மனித உருவில் வருவார் பக்தருக்கு அருள்வாரி தருவார் மனித உருவில் வருவார் பக்தருக்கு அருள்வாரி தருவார் ஒளியா ஒளிர்வாள் வெளியா மெளிர்வாள் ஒளியா ஒளிர்வாள் வெளியா மெளிர்வாள் நல்ல வழியா துணை வருவார் முன்னாலே 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 ஆலமோடு அன்னையின் அதிசயத்தை பார்த்து விடு உந்தன் கண்ணாலே 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 தன்னானே 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 தானே தானே வந்தேனே வந்தேனே அம்மன் புகழ் பாட வந்தேனே ஆலமூடு அம்மன் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் ஆலம்மா புகழ் பாட வந்தேனே நானே நானே
ஆழம் ஆலம்மா அளிக்க கவிஞனின் பாடல்கள் வாழ்ந்தவழ்ந்தனவே. ஆலம்மா எஸ்தல வரலாறு புவி வியக்க தேன் கலந்தனவே. ஆலம்மா சரணம். கேட்ட வரமெல்லாம் அள்ளி அள்ளி தரும் அன்னை ஆலமூடு அன்னை. பட்டமரம் தளிர்க்க செய்தவர் எங்கள் முப்பந்தல் ஆலமூடு அன்னை. கிட்டம்மா உருவில் ஆலம்மா ஆதிபராசக்தியின் அவதாரம் தானம்மா. கிட்டம்மா உருவில் ஆலம்மா ஆதிபராசக்தியின் அவதாரம் தானம்மா. ஆலமூட்டம்மா புகழ் பாடிடவே இங்கு வந்தேன் நானம்மா. கன்னியாகுமரி முப்பந்தல் ஆலமூட்டு அம்மன் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி என்னை இவ்வுலகிற்கு தந்த என் அன்பு பெற்றோர்கள் பாதம் தொழுது அன்னை கிட்டம்மா அருணாச்சலம் அவர்களை நன்றியுடன் வணங்கி அன்றும் இன்றும் எனக்கு கல்வி புகட்டிய ஆசிரியர்களை மனதினில் நிறுத்தி வணங்கி பின் பக்தர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என இந்தியர் அனைவருக்கும் என் அன்பான பண்பான பணிவான வணக்கங்கள் கோடி கோடி. பக்தர்கள் அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்படும் கிட்டம்மா ஆலமூட்டம்மா அருளாசியுடன் முப்பந்தல் ஆலமூடு அம்மா ஆலய வரலாற்று நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்கின்றேன். யுகங்கள் தோன்றும் முன் தோன்றிய சக்தி ஆதிபராசக்தி. விண்ணையும் மண்ணையும் படைத்த சக்தி ஆதிபராசக்தி. விண்ணையும் மண்ணையும் படைத்த சக்தி ஆதிபராசக்தி. மூன்று உலகையும் இயக்கும் சக்தி ஆதிபராசக்தி. அந்த சக்தியே பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஆலமூடு அம்மனாய் தோன்றி அற்புதங்கள் பல நடத்தி அருளாசி தருமிடம் முப்பந்தல். முப்பந்தல். காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி. முப்பந்தல் என்ன உலகெங்கும் ஆலம்மா அரசாட்சி. முப்பந்தல் என்ன உலகெங்கும் ஆலம்மா அரசாட்சி. சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்தில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள சமயத்தில் ஆரல்வாய்மொழி பகுதியில் ஔவையார் தலைமையில் 3 பந்தலிட்டு சமரச பேச்சு நடந்ததாக முன்வரலாறு. 3 பந்தலிட்டதால் முப்பந்தல் என பெயர் பெற்றது. ஔவையாருக்கு அங்கு தனி கோயில் அமைக்கப்பட்டது தனி சிறப்பு. நெல்லை குமரியின் எல்லையில் முப்பந்தல் ஆலமூடு அன்னை. எல்லையிலா உலகையாளும் சிவசக்தியாம் ஆலமூடு அன்னை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து ஆரல்வாய்மொழி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் 18 கிலோமீட்டர் தூரமே முப்பந்தல். திருநெல்வேலி பணக்குடி வழியாக 5 கிலோமீட்டர் தூரமே முப்பந்தல். முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் நின்று பார்த்தால் எங்கள் ஆலமூடு அம்மன் ஆலய கோபுரம் நன்கு தெரியும். எழுச்சியுடன் கம்பீர காட்சியே எங்கள் ஆலமூடு அம்மன் புதிய ஆலயம். புதிய ஆலயம் என்று நான் சொல்லியதால் பழைய ஆலயம் பற்றியும் நான் சொல்லத்தான் வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தளபதி சமுத்திரம் என்னும் ஊரில் இசக்கி முத்துவின் மகன் அருணாச்சலம். அவர்தான் இந்த கோவிலின் நிர்வாகத் தலைவர். சுமார் 33 ஆண்டுகளுக்கு முன்னர் இவரது மனைவி கிருஷ்ணம்மாள் என்ற கிட்டம்மா உடல் நலமின்றி தீரா வலிப்பு நோயால் அவதிப்பட்டார்கள். பணக்குடி ஜாய் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தார்கள். அந்த அறையில் திடீரென பிச்சி மல்லி ஜவ்வாது மனம் வீசியது. அங்கு வந்த ஒரு சிறுமியின் மீது அம்மன் அருள் வந்து அருள்வாக்கு கூறியது. நான் முப்பந்தல் நடுகாட்டு ஆலமரத்தின் அடியில் கல்வடிவில் சிலையாக இருக்கின்றேன். என் மகன் அதிசய விநாயகர் ஆளில் சுயம்புவாக தோன்றி அருள்பாலிக்கின்றான். எதிரே 5 அடி உயரத்தில் மண் புற்றம்மன் நாகரம்மன் இருக்கிறார். அங்கே என்னை 7 வாரம் வழிபட்டு நோயிலிருந்து நீ விடுதலை அடைவாய் என அருள்வாக்கு சொல்லி மறைந்தார் ஆதிசக்தியாம் ஆலமுட்டம்மா. கண்டது கனவா நனவா? ஆதிசக்தியை நினைத்து மனமுருகினார் கிட்டம்மா. ஆலமூடு அம்மன் அருள்வாக்குப்படி தம்பதி இருவரும் முப்பந்தல் தேடி வந்து ஆலமூடு அம்மனை வழிபட்டனர். 7 வாரங்கள் நோய் தீர்ந்தது. அதிசய அற்புதம்தான். சிறு கோவில் ஒன்று கட்டி பூஜை செய்து வழிபட்டனர். ஆலமூட்டு அன்னை சக்தியின் வடிவம், சத்தியத்தின் அவதாரம். ஆலமூட்டு அன்னை சக்தியின் வடிவம், சத்தியத்தின் அவதாரம். 1, 2 என வழிபட வந்த பக்தர்கள் நாளடைவில் கூட்டம் கூட்டமாக வந்தனர்.
தமிழ் மக்கள் மட்டுமின்றி மலையாளம் பேசும் கேரள மக்களும் ஏராளமாக வழிபட்டு ஆலம்மன் அருள் பெற்று சென்றனர். எங்கள் ஆலம்மா ஆலய வளர்ச்சி கண்டு மனம் வெதும்பிய சிலரது தவறான தூண்டுதலின் பேரில் பலரது நிர்பந்தங்களால் அரசால் எங்கள் பழைய ஆலயம் இடிக்கப்பட்டதோடு அதிசய விநாயகர் அருள்பாலிக்கும் ஆலமரமும் தடியொரு பக்கம் கிளையொரு பக்கம் வேறொரு பக்கம் என தடியொரு பக்கம் கிளையொரு பக்கம் வேறொரு பக்கம் என வெட்டி சாய்க்கப்பட்டு விட்டது. ஆலமரம் 7 மாதம் 7 வாரம் 7 நாட்கள் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் விறகாய் பட்டு போய்விட்டது. எங்கள் ஆலமூட்டம்மா அருள்வாக்குப்படி இப்போதுள்ள புதிய ஆலய வளாகத்தில் பட்டமர தடியை மட்டும் மீட்டெடுத்து நாங்கள் நட்டோம். பட்டமர தடியை மட்டும் மீட்டெடுத்து நாங்கள் நட்டோம். அதை தாய்போல் வளர்த்தாள் ஆலமூட்டம்மா, எங்கள் ஆலமூட்டு அம்மா. ஆலமரத்தை சுற்றி வல வரும்போது கண்ணீர் வடிக்கும் பக்தர்களில் நானும் ஒருவன். ஆலமரம் மீண்டும் உயிர் பெறாதா? மீண்டும் ஆலமரம் தளிர்க்காதா? எங்கள் ஆலமூட்டம்மன் சக்தி உலகுக்கு தெரியாதா என்று ஏங்குபவர்கள் பலருண்டு. அதில் நானும் ஒன்று. அந்த அதிசயம் நடந்து விட்டது. ஆம், அந்த அதிசயம் நடந்து விட்டது. 7 வாரங்கள் 7 நாட்களில் அந்த அதிசயம் நடந்தது. ஆம், அந்த வேரில்லா காய்ந்து பட்டு போன ஆலமரத்தடியிலும் அருகிலும் 7 இடங்கள் தளிர் வந்து மரமாக வளரத் தொடங்கியது. பட்டமரம் தளிர்க்குமா? அது உண்மையில் சாத்தியமாகுமா? பட்டமரம் தளிர்க்குமா? அது உண்மையில் சாத்தியமாகுமா என்று ஏளனம் செய்தவர்கள் வாயடைத்து போனார்கள். இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அதிசயத்தை பார்த்து செல்கின்றனர். எங்கள் ஆலமூட்டம்மா கருணையாலும் பலரது முயற்சியாலும் அயராத உழைப்பாலும் எங்கள் ஆலமூட்டு அம்மாவின் புதிய பூமியில் வானுயர்ந்த கோபுரம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து மனமகிழ்ந்த நாள் 25/1/2015. பிரதி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தோறும் நண்பகல் 1 மணி மாலை 6 மணிக்கு பூஜை நடைபெறுகிறது. பௌர்ணமி தோறும் பௌர்ணமி பூஜையும் தமிழ் மாத கடைசி வெள்ளி இரவு 12 மணிக்கு பரிகார பூஜையும் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் தை 2ஆம் செவ்வாய் புஷ்பாபிஷேகமும் ஆடி 2ஆம் செவ்வாய் பூக்குழி கொடை விழாவும் அதாவது தீமிதி திருவிழாவும் நடைபெறுகிறது. பூக்குழி என்றாலே நம் நினைவினில் முப்பந்தல் தான். பூக்குழி என்றாலே நம் நினைவினில் முப்பந்தல் தான். முப்பந்தல் என நினைத்தாலே ஆலமூடு அம்மன் தான். பூக்குழி என்றால் பூவாய் ஆனது அல்ல, அக்கினி குண்டம்தான். 40 அடி நீளம் 10 அடி வீதி அளவில் 20 டன் பெரிய விறகு அடுக்கி அதில் தீபமேற்றி எரிய செய்து பரிகார பூஜை செய்து 41 நாள் விரதம் இருக்கும் பக்தர்களுடன் சுடலையாண்டவர், அக்கினிமாடன், புலமாடன், ஊர்காட்டு சுடலை, களிமாடன் என மனமகிழ்ச்சியில் அந்த பூக்குழியில் கதகதவென ஜொலிக்கும் தீக்கட்டியில் நடந்து வரும் காட்சி அப்பப்பா, அதை நேரில் காண்பவருக்கே ஆனந்த காட்சி. இனி எங்கள் ஆலமூட்டம்மாவின் மகிமைகளில் சிலவற்றை கூறுகின்றேன். பல ஆண்டாக குழந்தை பாக்கியம் இல்லாத, இனிமேல் குழந்தை பாக்கியம் இல்லை என்று மருத்துவர்